உங்க அப்பாவோட அப்பா உங்களுக்கு என்ன வேணும்? அத்தை. அப்பாவோட அப்பா அத்தையா? தாத்தாவோட தங்கச்சி உங்களுக்கு என்ன வேணும்? பாட்டி. பாட்டி. ஓ எஸ். பாட்டியோட பையன் உங்களுக்கு என்ன வேணும்? கொள்ளு பேருனா? உங்க அப்பாவோட அப்பா பாட்டி. சரி, பாட்டியோட பையன் சித்தப்பா. நீங்க ஏமா ரொம்ப நேரமா ஸ்கூல் பிள்ளை மாதிரி கை தூக்கி தான் மைக் வச்சிருக்கீங்களே, சொல்லுங்க. சித்தப்பா தானா? ஏன் அதுக்கு என்ன அங்கிள் சொல்ல வர? ஊர்ல எல்லாரும் நீ ஆப்பு வச்சியே, உனக்கே ஒரு பொண்ணு வச்சா பத்தியா? அப்பா வழி தாத்தாவோட தங்கச்சி பையன் உங்களுக்கு என்ன வேணும்? தங்கச்சி பையன் மாமான் தான் கூப்பிடுவேன் நான். அம்மாவை அக்காங்கிறாரு, அப்போ எங்களுக்கு மாமா முறை தானே வேணும். மாமா தான் சரியான முறை. நம்ம அப்பா வழி தாத்தா வழி பிறந்தவங்க எல்லாமே நமக்கு அப்பா சித்தப்பா முறை. புரிஞ்சதா? அடுத்த வீடு, அடுத்த ஃபேமிலி, அடுத்த குடும்பம் அப்படிங்கும் போது அவங்க வழி வந்தவங்க எல்லாமே நமக்கு முறை மாமன் அந்த உறவு தான் வரும். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே, நீங்க திறந்துட்டீங்கயா. ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இந்த பொண்ணு தான். எப்படி சொன்னீங்க? யூசுவலா யாரா இருந்தாலும் மாமான் தான் கூப்பிட்டு பழக்கம் சொல்லி அந்த பழக்க விஷயத்துல என்னடி சொல்ற? யாரா இருந்தாலும் மாமான் தான் கூப்பிட்டு பழக்கம் சொல்லி நீ என்ன சொல்ற? யாரா இருந்தாலும் மாமான் தான் கூப்பிட்டு பழக்கம் சொல்லி நான் கூட என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு இவ்வளவு கரெக்டா சொல்லுது. ஜென்ரலா எல்லாரையும் மாமாங்கிறது அதனே கண்டிப்பா இது சாதனையில தான் வைக்கணும். இந்த மாதிரி குழந்தைங்க நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப அவசியம். என்னென்ன உறவு முறை பெயர்கள்லாம் காணாம போயிடுச்சு நீங்க கவனிச்ச வரைக்கும்? மதனிங்க. மதினி. மதினி கட்சோர் எடுத்து வைங்க. மதினிங்கிற மரியாதை கிடையாதா உங்களுக்கு? எத்தனை மைனி உங்களுக்கு? எனக்கு 9 மைனி. அடேப்பா, எப்படிடா 9 பேரை மைனி தான் கூடுவீங்களா? எப்படி குழப்பமா இருக்காதா? இல்ல, பெரிய மைனி, சின்ன மைனி, கிட்டண்ண விட்டு மைனி, குட்டியண்ண விட்டு மைனி அப்படின்னு கூப்பிடுவோம். பெரிய விஷயம். யார் அத்தாச்சி? பாட்டி. பாட்டி சத்தாச்சி. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இல்ல, ஆக்சுவலா ஆச்சின்றது வந்து பாட்டின்னு வருமா, அதனால நான் நினைச்சிட்டேன் அத்தாச்சினா. அத்தை பாட்டின்னு ஒண்ணு இருக்கே, அத்தாச்சி பாட்டியா இருக்கலாம், தப்பு இல்ல. இருக்கலாம்ல. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a god gifted child. அத்தாச்சி ஆச்சி, அப்புறமா இப்ப பாட்டி ஆயிடுச்சு. நீ தான் ஆராய்ச்சியில இருக்கியா? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே. மாமாவோட பாட்டியா? மாமாவோட பாட்டியா? சத்தியமா சொல்றேன், இந்த ஷோ முடியறதுக்கு நான் பைத்தியக்காரன் ஆயிருவேன்னு நினைக்கிறேன். என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். அந்த அத்தை பொண்ணு வந்து நம்மளோட பெரியவங்களா இருந்தா அத்தாச்சின்னு கூப்பிடுவாங்க அவங்கள. அந்த அத்தாச்சிங்கிற வார்த்தை வழக்கொழிஞ்சிட்டு தான் நினைக்கிறீங்க? எஸ், ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசி. வேற அப்பச்சி வழி பிறந்தவங்களை வந்து நாங்க ஐத்த மாமான்னு கூப்பிடுவோம். ஆத்தா வழி பிறந்தவங்களை வந்து அம்மான் அம்மா மண்டின்னு கூப்பிடுவோம். அம்மானுங்கிறது மாமா. அது வந்து இப்போ மாடர்னா நாங்க எல்லாருமே வந்து இப்போ மாமான்னு மாத்திக்கிட்டாங்க. ஐயம்மா அப்படின்ற வார்த்தை வந்து வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. அதாவது ஐயாவோட அம்மா. என் பையனுக்கு எங்க மாமியார் ஐயா அம்மா. புரிஞ்சதா? அப்பத்தாவுன்றது இப்ப வழக்குல இல்ல, அப்பத்தா அப்படின்றதும் கூப்பிடுவாங்க. அப்பாவோட ஆத்தா அப்படின்றதுல அப்பத்தா. அப்பத்தோ மச்சான். மச்சான் என் வைஃபோட தம்பி எனக்கு மச்சான். அதானே உலக வழக்கம். இப்போ நான் மச்சான்னு வந்து கூப்பிடுறது வந்து அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். மச்சான், நான் கண்ணன் பேசுறேம்மா. ஓரகத்தி. இவங்க என்னோட ஓரகத்தின்னு சொல்றதுக்கு பதிலா இப்ப கோ சிஸ்டர்னு அப்படியே ஃபேஷனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரகத்தி ஓப்படியானா தெரியும் தானே? தெரியாதா? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். ஓரகத்தினா இப்போ நீங்கள் ஒரு வீட்டு கல்யாணம் பண்ணி போகிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் ஹஸ்பண்டோட ஒய்ஃப் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அது நீங்கள் தான். கடையில் பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளோ பெரிய பல்ப் நீர்? உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிரதர் ஒருத்தர் இருப்பார்ல, பிரதருக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அவங்க உங்கள் ஓரகத்தி. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. கோ சிஸ்டர், கசின், ரிலேட்டிவ். இப்போ பெட்டரா இருக்குல்ல? நானும் எங்கேயாச்சும் விட்டுறேன். இப்ப என் பொண்ணுக்கே மாமா பையனோட எப்படி கூப்பிடணும்னு கேட்டா தெரியாது, பேர் சொல்லி கூப்பிடுவா.
பேர் சொல்லி கூப்பிடலாம் கண்டியாடியே 1000 தடவை சொல்லுவேன் சுப்பையா பாண்டியா சுப்பையா பாண்டியா சுப்பையா பாண்டியா. பேர் சொல்லிட்டானா கட்டின புருஷன் பேர் சொல்லிட்டானா. இந்த அத்தான்னு கூப்பிடுறது எப்படி இருக்கு? அத்தா அவங்க வந்து அத்தான்னு கூப்பிடுறதுக்கும் வந்து பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைக்கலாம்? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அத்தான் கூப்பிடுறது வந்து ரொம்ப அழகா இருக்கு. எனக்குள்ள அது வெக்கம் வருது. நான் கூப்பிடும் போதே அத்தா எங்கத்தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு அது feel வேற. அதான் எப்படிதான் இருக்கீங்க? இப்பதான் 5 நிமிஷம் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஆயுஸ் 95 போங்க. இப்போ எனக்கு இன்னொரு டவுட் வந்து ஹஸ்பண்ட் அத்தான்னு கூப்பிடுவீங்களா இல்ல மாமா அதான் அவங்கள அத்தான்னு கூப்பிடணுமா? யாரெல்லாம் கட்டிக்கக்கூடிய முறையில இருக்காங்களோ அவங்க எல்லாம் அத்தான். அச்சா, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க கணவனுடைய அம்மாவை என்னன்னு கூப்பிடுறீங்க? மாமியாரு. மாமியார் என்னன்னு கூப்பிடுவீங்க? மாமியார் அத்தை. ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. இவனை நம்பி இவ்வளவு பெரிய டுட்டோரியல் ஆரம்பிச்சிட்டே ஆண்டவா. சோ கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அத்தைன்னு முறை வந்துருது இல்லையா? அதே மாதிரிதான் கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் வந்து அத்தான்ங்கிற முறை வரும். ரொம்ப பிரமாதம். உங்களோட அத்தானை நீங்க அண்ணன் கூப்பிடுறீங்க. ஓகே. அப்போ உங்க பிள்ளை அவனை என்னன்னு கூப்பிடும்? மாமா. மாமா சிம்பிள். அத்தான் எப்படி மாமாவாகும்? பெரியப்பா சித்தப்பா தானே வரும். பெரிய அது அவன் பிரச்சனை, அது அவன் பாத்துக்கிட்டோம். என்னம்மா இது? ஏங்க ஏன் நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பான்னு தான் கூப்பிட்டு இருக்கோம். ஆனா அத்தான் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுக்கல. சரியான வாதம். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. மாமா மகனையும் அத்தை மகனையும் வந்து பப்ளிக்கா கூப்பிடுறதுக்கான ஒரு கூச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும். அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். நமக்கிட்ட இல்லாம யாருக்கு பயிர்ப்பு? என்னென்ன உறவு பெயர்களை சொல்றதுல உங்களுக்கு கூச்சம் இருக்கு? என்ன கூச்சம் இருக்கு? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அதாவது பெரியவங்கள மாமான்னு சொல்றது ஓகே. எங்க ஏஜ் குரூப்ல இருக்கிற பசங்களை வந்து மாமா அப்படின்னு சொல்றது வந்து அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், எங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். மாமா மாமா அது வந்து சின்ன வயசுல பார்த்ததா அதான் அடியோட தெரியல. சாரி மாமா. அண்ணி. ஆமா, இப்ப அண்ணாவோட வைஃப் தானே அண்ணின்னு வருவாங்க. அவங்க வந்து என்னை விட கம்மியா தான் இருப்பாங்க ஏஜ். அவங்கள போய் நான் ஏன் அண்ணின்னு கூப்பிடணும்? அதுக்கு அழகா நார்மலா ரொம்ப வாடி போடி இல்லைனாலும் அட்லீஸ்ட் நான் நேம வச்சே கூப்பிட்டுருவேன். ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா? என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? அண்ணனுக்கு வயசுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோம்லாங்க. அவங்களுக்கு ஒய்ஃப் வந்துட்டாங்க. அப்ப அண்ணனுக்கு மதிப்பு கொடுக்கும், அன்னைக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும்ல. அண்ணங்கிறவன் அப்பா மாதிரி, அண்ணிங்கிறவன் இன்னொரு ஆத்தா மாதிரி. நாங்க வெளியே சொல்லும் போது அண்ணின்னு சொல்லிக்கிறோம். இவங்க அண்ணின்னு நாங்க சொல்லிக்கிறோம். ஆனா நாங்க கூப்பிடுறது அண்ணின்லாம் கூப்பிட மாட்டோம். இதுக்கு பேர் எங்க அப்பத்தா சொல்லும் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை. இது ஒரு கால கொடுமை. இவங்க சொல்ல வர்றது வயது விஷயம் இல்ல, ஸ்தானம் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ அது அக்செப்டபிளா தெரியல. இந்த பாரு, இந்த மாதிரி விஷயத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லாத. நீ ஒத்துக்கல அப்புறம் சாமி வந்து கண்ணை குத்திரு. சார் டீச்சர் நான் சொல்றேன், பொம்பளை பசங்களே ஃப்ரெண்ட்ஸு, ஏ மாமா, ஏ மச்சான், இன்னைக்கு என்ன பீரியட் நடந்துச்சு? மச்சி மச்சான் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? வித் ப்ளஷர் மச்சான். அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை நீங்க மாமா மச்சான் நீங்க கூப்பிடும்போது அது அசிங்கப்படல. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஆனா சொந்த உறவு முறையான மாமாவையோ மச்சானையோ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல கூப்பிடும்போது உங்களுக்கு அசிங்கமா இருக்கும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி ஃபீல் பண்ணாத. எக்ஸ்பிரசிவா இருக்க இவ்வளவு ரிலேஷன்ஷிப்பை ஒரு மாடர்ன் ஜெனரேஷன் ஏன் கன்சீவ் பண்ணாம உட்காந்துருக்கீங்கிறத நான் கேட்கறேன். நல்ல கேள்வி. நல்ல கேள்விதான், எனக்கு தெரிஞ்சு. நீ சொல்லு. அட்வான்டேஜ் அதிகமா எடுத்துப்பாங்களோன்ற பயம். என்ன அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க? ப்ரப்போஸ் பண்ணிட்டானா பண்ணிட்டோம். ஐயோ ஏண்டி ரோட்லயும் பார்க்க விட மாட்டீங்க, வீட்லயும் பார்க்க விட மாட்டீங்க. நாங்கெல்லாம் பார்க்கலன்னா உன்ன மாதிரி பொண்ணுங்க கண்ணை வீங்கி ஏங்கிட மாட்டீங்க. ஆளப்பாரு. அதாவது இவங்க தப்பாவே நினைச்சுக்கிறாங்க. அதாவது மாமானாலே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. உங்க பொண்ணை லவ் பண்ணாதான பிரச்சனை, கல்யாணம் பண்ணா? மாமா மச்சானை வந்து அந்த மேரேஜ் கண்ணோட்டத்தோட பார்க்காம ஒரு ஃப்ரெண்ட்லி மத்த உரிமைகளை பார்க்கறத ஏன் நீங்க விட மாட்டேங்கிறீங்க? சமந்தி, நீங்க பொண்ணெல்லாம் கொடுக்க வேணாம், பேசி பழகி பார்ப்போம். பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்குவோம். ஆனால் தமிழ்நாட்டோட அரசியலை கவனிச்சிருக்கீங்களா? அது மக்களையே உறவாக தான் பேசு. ரத்தத்தின் ரத்தமே உடன்பிறப்பே. சரி ரைட், புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் கூடி இருக்கும் எனக்கு அன்பான நண்பா நண்பிகள்
எல்லோரும் அம்மா அம்மா என்று அழைத்து அழைத்து எனக்கே அம்மா என்ற உணர்வு வந்து விட்டதுன்னு ஜெயலலிதா சட்டசபையிலே சொன்னாங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அதாவது உங்களால் நான், உங்களுக்காகவே நான். இங்கே இருக்கக்கூடிய அரசியலே உறவின் வழியாகத்தான் நம்ம கூட நெருக்கமாக சேர்ந்து டிராவல் பண்ணியிருக்கிறாங்க. ஆமால? ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. ஆமா மட்டும்தான். இப்போ வரைக்கும் நீங்கள் கவனிச்சுட்டே இருக்கலாம். பாபாங்கிற வார்த்தையை தெலுங்குக்காரங்க விடவே இல்லை. டம்மி பாபா பாபா சுத்தமா பேசிக்கே தெரியாது பாபா, வாங்க வெளியே போய் தேடுவோம். ஆனால் உறவு முறை வார்த்தையில் பாபாங்கிற வார்த்தையை அவங்க விட்டு நீங்கள் பார்த்துக்கவே முடியாது. ரொம்ப ரேர். அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதனாலதானடா எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. ஏன்னா அவங்களுடைய கடைசி பிடி என்னது? அவங்களுடைய அடையாளத்துக்கான கடைசி பிடி அந்த உறவு தான். உங்கள் அடையாளத்துக்கான கடைசி பிடியும் அதுதான். பாய் பாய். நேயர்களே, இவ்வளவு நேரம் இது ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.